நீங்க இத நோட் பண்ணியிருப்பீங்க. என்னதான் நெருங்கிய சொந்தமாவே இருந்தாலும், என்னதான் உண்மையிலேயே அவர் நம்ம மேல அக்கறை வச்சிருந்தாலும், எப்பயாவது ஒரு நாள் பார்த்து பேசுறவங்களுடைய பேச்ச விட, எப்பயுமே நம்ம கூட சுத்தி, சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் நம்மளுக்காக எடுக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய பேச்சுக்கு நம்ம ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவோம். வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 20. இன்னைக்கு மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரஸ்ட் பில்டிங். ட்ரஸ்ட் பில்டிங் இஸ் த லாங் லாஸ்டிங் ப்ராசஸ். அதை ஒரே நாள்லாம் யாராலையும் சம்பாதிச்சிட முடியாது, ரைட்? when comes to the relationship, எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு வாய் வார்த்தையால் சொல்கிறத விட அதை ஆக்ஷன் மூலிமா கன்சிஸ்டண்ட்டாக ப்ரூவ் பண்ணும்போது, லைக் அவங்களுடைய டஃப் மூமெண்ட் ஆர் ஹாப்பி மூமெண்ட்டுன்னு எல்லா மூமெண்ட்லேயும் அவங்க கூட இருக்கும்போது தான் அந்த ட்ரஸ்ட்டை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்கில் உங்கள் ப்ராமிஸை லாங் லாஸ்டிங்காக நீங்கள் காப்பாற்றும் போது, லைக் எப்பயுமே குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுக்குறது, ஒரு பெஸ்ட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறது, ஒரு பெஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட்டை கொடுக்குறதுன்னு அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் உங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் உங்களால் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண முடியும். ஸோ கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பிராண்டாக மாறணும் அப்படின்னா ட்ரஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி மார்க்கெட்டிங் கான்செப்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.